எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. படி கோலம் மாதிரி தான் போட்டிருக்கோம். செம்மண் கோலம் போட்டிருக்கோம் பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி செம்மண் கோலம் போடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செம்மண் கோலம் போடுறதுனால மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எப்போ போட்டாலுமே எனக்கு முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் வந்து செம்மண் கோலமாக போடணும், படி கோலம் போடணும், இந்த மாதிரி போடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படி இல்லைன்னா ரங்கோலி மாதிரி போடுவேன். புள்ளி வச்ச கோலம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் போடுவேன். ரொம்பவே சிம்பிளாகவும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கோலம் வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து இதோட பார்க்க போகிறோம். அடுத்தது மார்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடுறதுக்காக வந்து பால் வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிகாஷன் வந்து ஃபில்டரில் வந்து போட்டுட்டேன், ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து டிகாஷன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால முன்னாடி டிகாஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து எப்படி ஃபில்டர் காஃபி போடணும் அப்படின்னு கேட்டிங்க. 3/4 பங்கு அளவுக்கு வந்து நம்ம பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு தனியாக வந்து கீழே வந்து டிகாஷன் இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து பக்கத்தில் இருக்க ஜாடியில் விட்டுக்க வேண்டியதான். அதோட ரேஷியோவும் என்ன அப்படிங்கிறது வந்து எவ்வளோ காஃபி பவுடர் போடணும், எவ்வளோ சிக்கரி போடணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூப்பரான மணக்க ஃபில்டர் காஃபியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பால் காஞ்ச உடனே காஃபி கலக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்து காஃபி கலந்துக்கலாம். கொஞ்சம் டிகாஷன் வந்து ஃபில்டர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஜாடியில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு காஃபி வந்து ரெடி ஆகிடும். பாலும் காஞ்சிருது. இப்போ வந்து நம்ம சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்து கலந்துக்கலாம். காஃபி வந்து ரெடி ஆகிடுது. காஃபி முடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஒரே மாதிரியான உப்புமாவாக இல்லாமல் ரவை உப்புமா, சேமியா உப்புமா இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உசிலியில் உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே உசிலி அப்படின்னா என்னென்னு தெரியும். இந்த உசிலி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வறுத்துருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு. இதை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா களைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாண்டியில் கொஞ்சம் தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வரைக்கும் தாளித்து கொட்டிக்கணும். தாளித்து கொட்டிட்டு இதில் வந்து 1 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் வறுத்துட்டு களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்துடணும். இந்த தேங்காய் தாளித்து கொட்டினது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு 1க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். அந்த மாதிரி தண்ணி விடணும். 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா உதிரான சூப்பரான வந்து உசிலி வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து சாம்பார், சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம். மாங்காய் தொக்கு தொட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மாங்காய் தொக்கு இருக்குது, ஊறுகாய் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தொட்டுக்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து இந்த உசிலி தான் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். செடிக்கெல்லாம் அடுத்தது வந்து இனிமேல் தான் தண்ணி விடணும். எப்போவுமே காத்தால சாயங்காலம் 2 வேளையும் வந்து செடிக்கு வந்து எப்போவுமே தண்ணி விட்டுருவோம். மல்லிகைப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. ஒரே ஒரு சின்ன பூ தான் பூத்துருக்கு பாருங்கள். ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. ரொம்ப அதிகமாக பூவெல்லாம் வந்து இப்போ பூக்கிறதே இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து கிளைமேட்டும் மாறிடுது, சீசனும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காத்தால சாயங்காலம் 2 வேளையும் தண்ணி விட்டுறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி விடும்போது தான் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தொட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மண் தரையில் இருந்தது அப்படின்னா 1 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி விடலாம். அதுக்கு தேவையான தண்ணி அது எடுத்துக்கும். தொட்டியில் இருக்கிற போது நம்ம டெய்லியே வந்து காத்தால சாயங்காலம் 2 வேளையும் தண்ணி விட்டுறணும். இனிமேல் தான் வந்து இப்போ வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இப்படி ஒவ்வொன்றா பார்க்குற போது தண்ணியும் வந்து இனிமேல் தான் விட போகிறோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டம்லாம் ரொம்பவே குப்பையாக இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பப்போ மழை பெஞ்சறதுனால நம்மளால் வந்து பெருசாக க்ளீன் பண்ண முடியல. இந்த பக்கம் வந்து செம்பருத்தி செடி இருக்குது. இந்த மாதிரி சாண்டல் கலரில் பூக்கக்கூடிய செம்பருத்தி செடி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கீழெல்லாம் வந்து நிறைய மஞ்சள் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டைக்காய் செடியுமே இந்த பக்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் அடுக்கு செம்பருத்தி இந்த பக்கம் இருக்குது. அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக செவுத்து ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து எல்லாத்துலேயுமே மஞ்சள் செடி தான் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மஞ்சள் செடி நிறைய ஒரு 10-15 இடத்துல நட்டு வச்சுருவேன். அப்போ தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு மஞ்சள் நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் பொங்கல் சீசனில் மஞ்சள் பறித்து எடுத்து அதையே பொடி குழந்தைக்கு வந்து குளியல் பிடிக்கும், அதையே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன்.
தோட்டம் ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி வேலை செய்கிற அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்து இலைகள்லாம் கும்பலாக போட்டு எல்லாத்தையும் கொளுத்தியாச்சு பாருங்கள். இந்த சாம்பலெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எரிஞ்சதெல்லாம் நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் உரமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பல் சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ஓரம் மட்டும் கொஞ்சமாக இருக்குது. அந்த இடம்லாம் வந்து தண்ணி பாத்திரம் தைக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு ஈரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பெருக்க முடியல. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் வந்து வாழை மரங்கள்லாம் வெட்டி கழிச்சு விட்டுட்டு சின்ன சின்ன கண்ணெல்லாம் மட்டும் விட்டுட்டு இந்த ஓரமும் பெருக்கி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப குப்பையாக இருக்குது க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சுத்தப்படுத்தியாச்சு. ஏன்னா ரொம்ப வந்து மாமரம் வேப்ப மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிழல் காத்துட்டு இருக்கிறதுனால ஈரம் வந்து மழை பெஞ்சாலும் வந்து தண்ணியெலாம் போயிட்டு உங்களுக்கு ஒரே காயறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து பெருக்க முடியல. அதனால் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பெருக்கிறோம். மாமரத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமும் கொட்டிடுது. இந்த சாம்பலெல்லாம் அள்ளி எல்லாத்தையும் எலுமிச்சங்கன்று இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் வந்து கொட்டிட போகிறோம். வந்து இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோட்டம் வந்து இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தோட்டமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிரவுண்ட் அந்த மாதிரி கிட்ட இருக்குது. அதாவது வந்து ஒரு 2-2.5 சென்ட்டு கிட்ட பின்னால் வந்து வீடு இல்லாமல் தோட்டமும் தனியாக இருக்குது. அதில் தான் வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாமுமே மரங்கள்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து மத்தியான சமையலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் சீவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு பெருங்காயப்பொடி போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து கறிப்பொடி போட்டு தேங்காய் போட்டு உருளைக்கிழங்கு கறி இந்த மெத்தடில் நான் சொன்ன அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக காரப்பொடி போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி கறிப்பொடி போட்டு பண்ணுற உருளைக்கிழங்கு கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக அதிக காரம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு கமன்னு சூப்பராக சுட சுட சாம்பார் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மகா நைவேத்தியத்துக்கு சாதம் பருப்பு எப்போவுமே வந்து சாதம் பருப்பு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் சாதம் பருப்பு உருளைக்கிழங்கு தேங்காய் போட்டு கறிப்பொடி போட்டு கறி சின்ன வெங்காயம் சாம்பார். மத்தியான சமையல் வந்து இன்றைக்கி விலாகில் இது தான். அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி ராத்திரி ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி டிஃபனுக்கு வந்து அடையும் மத்தியானம் பண்ணின சின்ன வெங்காயம் சாம்பாரும் தான் ராத்திரிக்கு. சூப்பராக மொறுன்னு வந்து ரொம்பவே கிறிஸ்பியான அடை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2-3 விதமான அடைகள் போட்டிருக்கோம். பரங்கிக்காய் வச்சு ஒரு அடை பண்ணியிருக்கேன், நார்மலாகவும் அடை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து சூப்பராக அடை பண்ணியிருக்கோம். அடைக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது 3 கப் அரிசி இல்லை 3 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு புழுங்கலரிசி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 3 கப் புழுங்கலரிசி அப்படின்னா அதுக்கு வந்து 3/4 கப்பு துவரம்பருப்பும் 3/4 கப்பு கடலைப்பருப்பும் எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா மிளகாய், உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி பருப்பையும் வந்து தனித்தனியாக வந்து திருப்பி விப்பரில் போட்டு அதாவது கோட்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை வந்து மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோட்ஸாக வந்து அடைக்கு அரைச்சிட்டு பண்ணிக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான அடையும் சாம்பாரும் வந்து ராத்திரிக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து வீடியோ ரொம்ப இன்றைக்கி விலாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.